Welcome to Jeyashris kitchen. Navaratri Combo series la இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாட் சுண்டல் அதுக்கப்புறமா அவல் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாட் சுண்டல் எப்படி பண்ணனும்ங்கறத பாத்துறலாம் வாங்க. சாட் சுண்டலுக்கு இன்னைக்கு 1 கப் வெள்ளை கொண்டைக்கடலையை நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சிட்டு குக்கர்ல 4 ல இருந்து 5 விசில் வேக விட்டு எடுத்துர்க்கேன். வேக வைக்கும்போது இதுல ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு சிட்டிகை பெருங்காயமும் சேர்த்திருக்கேன். இப்போ இங்க 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம். சோ இது ரொம்ப ஈஸியான ஒரு சுண்டல் தான். கடுகு தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கு அப்புறமா சுண்டலை போட்டு இதுக்கு தேங்காய்லாம் எதுவும் போட போறது இல்ல. இது வந்து ஒரு சாட் ஸ்டைல்ல பண்ற சுண்டல் தான். இது நோ ஆனியன் நோ garlic ரெசிபி தான் இது. ஒரு வித்தியாசமா எப்பவும் பண்ற சுண்டலை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுண்டல் இது. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இதுல வந்து இந்த வேக வச்ச கொண்டைக்கடலையை தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு இதுல வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேங்காய்லாம் எதுவும் போட்டுக்க போறது கிடையாது. உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது சாட் சுண்டலுங்கிறனால நான் இங்கே வந்து ஒரு கிரீன் சட்னி வந்து பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கை, புதினா ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர், லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக இந்த சட்னி வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம க்ரீன் சட்னி அளவு வந்து உங்களுக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு தான். நான் இது பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் காரத்துக்கு. அதுக்கப்புறமா துருவின கேரட், இதுவும் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக மாதுளம் பழம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த சேவ், நைலான் சேவ் கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த சேவ் நான் வந்து போட்டுட்டு இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு இந்த சாட் சுண்டல் ரெடி ஆகிடுது. சாட் சுண்டல் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். அடுத்ததா அவல் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த அவல் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு இங்கே நான் 1 கப் அவல் வச்சுருக்கேன். கெட்டி அவல், லேஸ் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுன்ட்டு இந்த அவலை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் லேசாக. ஸோ இப்போ இந்த அவலை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பைத்தம் பருப்பை வந்து ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பைத்தம் பருப்பை நீங்கள் வறுத்துட்டும் வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த அவலில் 1 கப் அவல் இங்கே போட்டிருக்கேன். நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1லேருந்து 1.5 கப் வரலும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அவல் நல்லா வேகட்டும். அவல் குயிக்காக வெந்து போயிடும். நீங்கள் கெட்டி அவல் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் திக் அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் இதுக்கு வந்து ஒரு 1.25 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்தாச்சு, வெந்துட்டே இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா நம்மளுக்கு எவாப்ரேட் ஆட்டும். இந்த அவல் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துன்றோம். நல்லா இப்படி கரண்டியால் மஸ்ட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் அவல் நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆகிடும். இப்போது இந்த அவல் நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்சிருக்கிற பைத்தம் பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிண்டாச்சு. நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்தை வந்து தண்ணியில் போட்டுட்டு வடிகட்டிட்டும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி பொடி வெல்லத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் ஆர்கானிக் வெல்லம் போட்டுக்கிறனால நான் அப்படியே தான் போட்டுக்கிறேன். 1 கப் வெல்லம் நான் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் இந்த அவலை சப்போஸ் பாலை விட்டு வேக வைக்கிறதா இருந்ததுன்னா வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட்னஸ் கம்மியாயிடும். இப்போ வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் இலகி கொடுக்கும். பைத்தம்பருப்பு வேகிற டைம் தான். மிச்சப்படி பைத்தம்பருப்பு வெந்து ரெடியாக இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் இந்த பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து பச்சை கற்பூரம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சும்மா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். இங்கே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இருக்குது, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. நவராத்திரி காம்போ சீரீஸில் இன்னைக்கு நம்ம சாட் சுண்டல் அதுக்கப்புறமா அவல் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ சீரீஸில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.